எந்த ஜெபனாலும் ஓடி ஆள வந்து உட்காந்துடுறோம். ஜெபனாலே நமக்கு அவ்வளோ கொள்ளை பிரியம். டிவியில ஏதாவது யாராவது ஜெபம் நடத்தினா முதல்ல ஆள போய் உட்காந்துருவோம். எல்லாம் ரைட்டு. ஆனா நம்முடைய ஜெபத்தின் முடிவில் நமக்கு இப்படி ஒரு நிச்சயம் இருக்கிறதா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு ஒரு பின்மாரியை ஊற்ற போகிறார் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதா? அல்லது ஒருவேளை அப்ப நம்ம திருத்த வேண்டியது ஜெபத்தை அல்ல, ஜெபிக்கிறவரை. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க யூடியூப் சும்மா தட்டினாலே போதும். நீங்க இப்படி ஜெபம் பண்ணா இத்தனை ஆசீர்வாதம் வரும். அது என்ன ஜெபம்பா? ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணா இத்தனை ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா யார் ஜெபம் பண்ணா அத்தனை ஆசீர்வாதம் வரும் மேட்டர் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபம் பண்ணா இப்படி ஆசீர்வாதம் வரும்னு இருக்கு, ரைட். யார் அப்படி ஜெபம் பண்ணா இப்படி ஆசீர்வாதம் வரும்னு இருக்கு. ஐயோ, இவங்க பண்ண ஜெபத்துக்கு எல்லாம் இவங்க எங்க போயிருக்கணும் தெரியுமா? அதான் எங்கேயும் போகல. இல்ல நம்ம எவ்வளவு அழுதுருப்போம். நீங்க உங்க லைஃப்ல வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு தூங்கி இருப்போம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80, 100ன்னு வச்சுக்கோங்க. 100 மீதி அப்படின்னு பாக்குறீங்க. இருப்பீர்களாக வருகை வரைக்கும். அவன் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் 6ல இருந்து 8 மணிக்கூர் தூங்கணும்னு இருக்கு. ஒரு 8 மணிக்கூர்னு பார்த்தா ஒரு நாள்ல 8 மணிக்கூர்னா 3ல் ஒரு பகுதி. அப்போ வாழ்க்கையில 3ல் ஒரு பகுதி எப்படி எதுல முடியுது? தூக்கத்துல முடியுது. அதுலயும் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில தூங்குறாங்க. அது வேற விட்டுருவோம். ஏன்னா அது 8 மணிக்கிறப்பதான் எங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டா வரும். ஆமாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை போக 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 திரும்பி பார்த்தா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை சொல்றோம், நம்ம எவ்வளவு அழுதுருப்போம். ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு அழுதுருப்போம். எவ்வளவு விண்ணப்பங்களை கதறி இருப்போம். எத்தனை ஜெபங்களை ஏறெடுத்திருப்போம். ஆனா இவ்வளவு அழுதும் இவ்வளவு ஜெபித்தோம். இன்னைக்கு எனக்கு என்கிட்ட கேட்டா ஒருவேளை கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு, நான் வாயை திறந்து சொல்றது அல்ல, என் இருதயத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. ஒருவேளை கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவாருங்கிற நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறேனே தவிர நிச்சயமா கர்த்தர் என் வாக்கின்படியே அன்றி மழையை பெய்ய விட மாட்டார் என்கிற அந்த நிச்சயம் என்கிற நிலைக்குள்ள போக முடியலைன்னா அங்க நான் சரி செய்ய வேண்டியது என் ஜெபத்தை அல்ல, என்னுடைய வாழ்க்கையை.